எப்பவாவது ஒரு வேலையில அப்படியே மூழ்கி நேரமே போனது தெரியாம இருந்திருக்கீங்களா? அப்படி ஒரு அற்புதமான உணர்வு அது. அந்த நிலைய எப்படி அடையறதுன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு வேலையில முழுசா மூழ்கி போயிட்டு திடீர்னு கடியாத்த பார்த்தா, அடடா இவ்ளோ நேரமா ஆச்சுன்னு நீங்க எப்போவாவது ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா? சில சமயம் சமைக்கும் போதோ இல்ல ஒரு புக்க படிக்கும் போது இந்த மாதிரி நடந்திருக்கலாம். நேரம்ங்கிறது ரொம்ப ஒரு விசித்திரமான விஷயம் இல்லையா? இத பாருங்க, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எவ்வளவு அழகா ஒரு சின்ன நகைச்சுவையோட விளக்கியிருக்கார். அவர் சொன்ன மாதிரிதான் நாம செய்யற வேலைய பொறுத்து ஒரு நிமிஷம் ஒரு மணி நேரம் மாதிரியும், ஒரு மணி நேரம் ஒரு நிமிஷம் மாதிரியும் நம்மளால உணர முடியும். இந்த உணர்வை இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க வாங்க ஒரு சின்ன கற்பனை பண்ணலாம். நீங்க ஒரு பனிமலையில சறுக்கிட்டு போறீங்க. உங்களை சுத்தி வேற எதுவுமே இல்ல. நேத்து என்னாச்சு, நாளைக்கு என்ன ஆகும்னு எந்த கவலையும் இல்ல. அந்த நிகழ்காலம் மட்டும்தான். உங்களோட நாங்கிற அந்த உணர்வே அப்படி கரைஞ்சு நீங்களும் அந்த செயலும் ஒன்னா ஆகிடுறீங்க. சரி, இப்போ இதுக்கு நேர்மாறான ஒரு சூழலை யோசிச்சு பார்ப்போம். ஒரு போர் அடிக்கிற வேலை. அங்க உட்கார்ந்திருந்தா ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு யுகம் மாதிரி போகும் இல்லையா? அப்போ இந்த ரெண்டு உச்சகட்ட அனுபவங்களுக்கும் நடுவுல இருக்கிற அந்த அடிப்படை வித்தியாசம் என்னவா இருக்கும்? இந்த சக்தி வாய்ந்த நிலைமைக்கு உளவியலாளர் மிஹாலி சிக்ஸ்டன்-மிகாலி வச்ச பேரதான் ஃப்ளோ, அதாவது ஓட்டம். இத அவர் ஒரு உகந்த அனுபவம்னு சொல்றாரு. சிம்பிளா சொல்லணும்னா, வேற எதுவுமே முக்கியம் இல்லைன்னு தோன்ற அளவுக்கு ஒரு வேலையில நாம அப்படியே கரைஞ்சு போறதுதான் இந்த ஃப்ளோ. சரி, கேக்குறதுக்கே எவ்வளவு அருமையா இருக்கே. இந்த அற்புதமான ஃப்ளோ நிலைய நாமும் எப்படி அடையறது? அதுக்கான 3 முக்கியமான திறவுகோள்களை இப்ப பார்க்கலாம். இத உங்க மனசுக்கான ஒரு டூல் கிட்னு கூட நினைச்சுக்கோங்க. முதல் திறவுகோள், நீங்க செய்யற வேலை கொஞ்சம் சவாலா இருக்கணும். ஆனா ஐயையோ இது நம்மால முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப கஷ்டமாவும் இருக்கக்கூடாது. அந்த சரியான சமநிலைய கண்டுபிடிக்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். யோசிச்சு பாருங்க, ஒருவேளை நம்ம திறமைக்கு ரொம்ப சுலபமா இருந்தா கொஞ்ச நேரத்திலே ஆர்வம் போயிடும், போர் அடிக்க ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி நம்ம திறமைக்கு மீறின ஒரு வேலையை எடுத்துட்டா டென்ஷன் ஆயிடும், ஒரு விதமான கவலை வந்துடும். பெரும்பாலும் அந்த வேலையை நம்ம பாதியிலேயே விட்டுடுவோம். ஆனா எப்போ ஒரு சவால் நம்ம திறமைகளோட எல்லையை தொட்டு அதை இன்னும் கொஞ்சம் நீட்டச் சொல்லுதோ, அந்த இனிமையான இடத்துலதான் ஃப்ளோ பிறக்குது. இரண்டாவது திறவுகோள், தெளிவான ஒரு இலக்கு. நீங்க ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதோட முடிவு எப்படி இருக்கணுங்கிற தெளிவு உங்களுக்கு வேணும். அப்போதான் உங்க கவனம் சிதறாம இருக்கும். இது ஜாய் இதோ ரொம்ப அழகா சொல்றார். திட்டமிட்ட வரைபடத்தை விட ஒரு நல்ல திசைகாட்டி எப்போதும் சிறந்தது. அதாவது ஒவ்வொரு அடியையும் முன்னாடியே திட்டமிடுறதை விட எங்க போகணும்னு இலக்கு தெளிவா இருந்தா போதும், பாதை தானாவே உருவாகும். மூணாவது, இதுதான் ஒருவேளை இன்னைக்கு உலகத்துல ரொம்பவே கஷ்டமான திறவுகோளா இருக்கலாம். ஒரே நேரத்துல ஒரே ஒரு வேலையில மட்டும் கவனம் செலுத்துறது. நம்ம பல பேர் நினைக்கிறோம், மல்டி டாஸ்கிங் பண்ணா நாம சூப்பர் திறமசாலி ஆகிடுவோன்னு. இல்லையா? ஆனா உண்மை என்ன தெரியுமா? ரொம்பவே அதிர்ச்சியானது. மல்டி டாஸ்கிங் நம்ம உற்பத்தி திறனை 60% வரைக்கும் குறைச்சிடுமாம். இந்த அட்டவணைய பார்த்தாலே வித்தியாசம் தெளிவா புரியும் பாருங்க. ஒரு பக்கம் ஒரே வேலையில கவனம் செலுத்தினா உற்பத்தி திறன், நினைவாற்றல், மன அமைதின்னு எல்லாமே அதிகமாகுது. இன்னொரு பக்கம் மல்டி டாஸ்கிங் பண்றது மன அழுத்தத்தையும் குழப்பத்தையும் மட்டும்தான் தருது. அதனால தேர்வு உங்க கையில தான். இந்த விதிகளை பத்தி பேசுறது சுலபம். ஆனா இத வாழ்க்கையாவே வாழ்ற மனிதர்களை பார்த்தாதான் ஃப்ளோவோட உண்மையான சக்தியை நம்மளால உணர முடியும். வாங்க சில கைவினைஞர்களோட உலகத்துக்குள்ள போய் பாப்போம். ஜப்பான்ல ஃப்ளோங்கிறது வெறும் ஒரு மனநிலை கிடையாது, அது ஒரு கலை. இந்த கலையில தேர்ச்சி பெற்றவங்கள டகுமின்னு சொல்றாங்க. அவங்க தங்களோட வேலையில கடவுளையே பாக்குறவங்க. டொயோட்டால கையாலேயே ஒரு திருகாணி செய்யற கைவினைஞரா இருக்கட்டும், இல்ல குமானோல சரியான பிரஷ்ஷ உருவாக்க தன் கைகளாலேயே நடனமாடுற ஒரு பெண்ணா இருக்கட்டும், டகுமிக்கள் அவங்க செய்யற வேலையில அப்படியே மூழ்கி போயிடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு தான் ஸ்டீவ் ஜாப்ஸு கூட ரொம்ப கவர்ந்தது. யூகியோ ஷகுனாக்கா மாதிரி ஜப்பானிய கைவினைஞர்களோட படைப்புகள்ல இருந்த அந்த நுட்பமான எளிமை ஆப்பிள் தயாரிப்புகளோட வடிவமைப்புக்கு ஒரு பெரிய உத்வேகமா இருந்துச்சு. இதே அர்ப்பணிப்பை தான் புகழ்பெற்ற சுஷி மாஸ்டர் ஜீரோ கிட்டையும் நாம பார்க்கலாம். அவரோட சீடர் சரியான இனிப்பு ஆம்லெட்டு செய்யறதுக்காக மட்டுமே பல வருஷம் பயிற்சி எடுத்தாராம். இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, எந்த வேலையா இருந்தாலும் அத முழு மனசோட செஞ்சா அதுலயும் ஃப்ளோவை கண்டறிய முடியும். இது வரைக்கும் ஃப்ளோவை எப்படி அடையிறதுன்னு பார்த்தோம். இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமான ஒரு கேள்விக்கு வருவோம். நாம எதுக்காக இந்த நிலைய அடையணும்? இதோட இறுதி நோக்கம் என்ன? ஃப்ளோ நிலைங்கிறது சும்மா நம்ம உற்பத்தி திறனை அதிகப்படுத்துற ஒரு தந்திரம் மட்டும் கிடையாது. அது ரொம்ப ஆழமான ஒன்ன கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு பாதை. அந்த ஆழமான பாதை தான் இகிகாய். இது ஒரு ஜப்பானிய கருத்து. இதோட பொருள் வாழ்வதற்கான காரணம், உங்க வாழ்க்கையோட எரிபொருள்னு சொல்லலாம். நாம செய்யற ஒவ்வொரு சின்ன சின்ன வேலையில கூட ஃப்ளோ அனுபவிக்கும் போது மெதுவா நம்ம உண்மையான இகிகாய, அதாவது நம்ம வாழ்க்கையோட நோக்கத்தை கண்டடைறோம்.
உங்க ஃப்ளோவை கண்டுபிடிக்கிறது உங்க இகிகாய கண்டுபிடிக்கிறதுக்கான முதல் படி. அதனால உங்க பேரார்வத்துல உங்களை முழுமையா ஈடுபடுத்திக்க நீங்க தயாரா? போய் உங்க ஓட்டத்தை கண்டறியுங்க.